கொர்க்கை மீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உமன்ஸ் ரிசர்வேஷன் பில் பாராளுமன்றத்தில் பெண்களுக்கு தனியாக 33% இடஒதுக்கீடு கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட பில்லை காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி பார்ட்டி, ஆம் ஆத்மி பார்ட்டி அப்படின்னு ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியும் சேர்ந்து தோற்கடிச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களுக்கும் துரோகம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாஜகவும் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இன்னைக்கு குற்றச்சாட்டை வச்சிட்டு இருக்கிறாங்க. சரி, இது உண்மையா அப்படின்னு பார்த்தா உமன்ஸ் ரிசர்வேஷன் பில் அப்படின்னு தனியா இருக்குது. இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2023 கொண்டு ஏற்கனவே ஒட்டுமொத்த எம்பிக்களும் அனைத்து எதிர்கட்சிகளும் சேர்ந்து கிட்டத்தட்ட 450 எம்பிக்கள் சேர்ந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதை ஆதரிச்சு அது சட்டமாகவும் இயற்றிட்டாங்க. கடந்த 2023 பாராளுமன்றத்தில் பாஸ் ஆகி அது சட்டமாகவும் இயற்றப்பட்டாச்சு அப்படின்னு அபிஷியலான கேசட்டே ஆளும் ஒன்றிய பாஜக அரசு வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போது இருக்கக்கூடிய 543 சீட்ல அதை கொண்டு வர மாட்டோம், டீலிமிட்டேஷன் பண்ணணும், இருக்கக்கூடிய எம்பி சீட்டை அதிகரிக்கணும், அதிகரிச்சதற்கு பின்னாடி தான் அதுல இருந்து ஒரு 33% பெண்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு இந்த உமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லுல மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. அதனால என்ன சொல்றாங்க, அவசரமா இப்ப டீலிமிட்டேஷன் பண்ணியாகணும், பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி இந்த உமன்ஸ் ரிசர்வேஷனை 33% கொடுக்கணும் அப்படின்னு தான் பாராளுமன்ற கூட்டத்தொடர அவசரமா கூட்டி இந்த ஆக்டை கொடுத்திருக்கிறாங்க. எம்பி சீட்டை அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஆக்டை தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியும் சேர்ந்து தோற்கடிச்சிருக்கிறாங்க. டீலிமிட்டேஷன் பண்ணணும், இருக்கக்கூடிய எம்பி சீட்டை அதிகரிக்கணும் அப்படின்னா அதற்கு முன்னாடி நிச்சயமா சென்சஸ் எடுத்தாகணும். சென்சஸே எடுக்காம எவ்வளவு மக்கள் தொகை இருக்குது அப்படின்னு எப்படி நமக்கு தெரியும் அப்படிங்கிற கேள்வியை முன் வைக்கிறாங்க. ஏன்னா கடந்த கால வரலாறுல பார்த்தோம் அப்படின்னா எப்பெல்லாம் சென்சஸ் எடுக்கிறாங்களோ அதற்கு பின்னாடி டீலிமிட்டேஷன் பண்ணாங்க. 1951 தான் முதல்ல சென்சஸை எடுக்கிறாங்க. எடுத்து 1952 தான் டீலிமிட்டேஷன் ஆக்டையே கொண்டு வராங்க. டீலிமிட்டேஷன் ஆக்ட் அப்படின்னு கொண்டு அந்த அடிப்படையில் அந்த 1951 எடுத்த மக்கள் தொகை அடிப்படையில் 494 எம்பிக்கள் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதற்கு பின்னாடி 1961 மீண்டும் சென்சஸ் எடுக்கிறாங்க. 1963 டீலிமிட்டேஷன் பண்றாங்க. அப்போ 522 எம்பிக்கள் அப்படின்னு முடிவு பண்றாங்க. 1971 சென்சஸ் எடுக்கிறாங்க. 73 டீலிமிட்டேஷன் பண்றாங்க. 543 அப்படின்னு முடிவாகுது. அதற்கு பின்னாடி என்ன செய்யறாங்க அப்படின்னா 1976 அம்மையார் இந்திரா காந்தி இருக்கும்போது இனி மக்கள் தொகை அடிப்படையில் இந்த டீலிமிட்டேஷனை பண்ணக்கூடாது, இந்த எம்பி சீட்டுகளை கொடுக்க கூடாது. ஏன்னா ஒரு சில மாநிலங்கள் மக்கள் தொகை கம்மியா இருக்குது, ஒரு சில மாநிலங்கள்ல ரொம்ப அதிகமா அதிகரிச்சுட்டே போகுது. அதனால இதற்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு ஃபேமிலி பிளானிங், நாடு தழுவிய குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு அறிவிக்கிறாங்க. 25 வருஷத்துக்கு இனி டீலிமிட்டேஷன் பண்ண மாட்டோம், எம்பி சீட்டுகளை அதிகரிக்க கூடாது, ஏன்னா நாடு தழுவிய குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும், மக்கள் தொகையை ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள வைக்கணும், அப்பதான் அவர்களுக்கு உண்டான தேவைகளை நம்மளுடைய அரசால பூர்த்தி செய்ய முடியும். அப்படிங்கிற காரணத்தினால ஒவ்வொரு மாநிலமும் அவர்களா முயற்சி செய்து அந்தந்த மாநில மக்களை ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்லாம் காலம் காலமா கொண்டு வந்தாங்க. அந்த குடும்ப கட்டுப்பாடை மிக முக்கியமா தென் மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா தீவிரமா எடுத்து செயல்பட்டு அதை ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஆனா வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள்லாம் இதை செவிலே எடுக்காம கண்ணாப்பினான்னு அவர்களுடைய மக்கள் தொகையை பெருக்கினாங்க, கட்டுக்கோப்பு இல்லாம கட்டவிழ்த்து விட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால தான் 1976 இதை ஃப்ரீஸ் பண்றாங்க. டீலிமிட்டேஷன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நிறுத்தி வைக்கிறது 25 வருஷம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பார்த்தோம் அப்படின்னா 2001 என்ன செஞ்சுக்கணும், சென்சஸ் எடுக்கிறாங்க. அதற்கு பின்னாடி டீலிமிட்டேஷன் பண்ணிக்கணும். ஆனா 2001 சென்சஸ் எடுத்தாங்க. சென்சஸ் எடுத்தும் டீலிமிட்டேஷன் பண்ணையில தென் மாநிலங்கள்லாம் ஓரளவுக்கு கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஆனா வட மாநிலங்கள் இதுவரைக்கும் கொண்டு வரையில. இன்னும் 25 வருஷத்துக்கு நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு இந்திய அரசியல் சாசன சட்டத்துல 84வது ஆர்டிக்கல் ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு இன்னும் 25 வருஷத்துக்கு நம்ம தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு 2001 முடிவெடுத்தாங்க. 2001 இருந்து 25 வருஷம் எப்போ முடியுது அப்படின்னா 2026 முடியுது. அந்த அடிப்படையை வச்சுதான் இன்றைக்கு ஆளக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு 2026 இனிமேல் டீலிமிட்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சென்சஸை எடுக்காம எவ்வளவு மக்கள் தொகை இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிற டேட்டாவே இல்லாம எப்படி இந்த டீலிமிட்டேஷனை பண்ணுவாங்க, ஒவ்வொரு மாநிலத்திலையும் எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற டேட்டா
டேட்டாவே இல்லாம எப்படி இவங்க டீலிமிட்டேஷனை வந்து பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நமக்கு தெரியல. ஆனா இதற்கு முன்னாடி உள்ள காலத்தை பார்த்தோம் அப்படின்னா 1971 இருந்து 71ல சென்சஸ் எடுத்தாங்க, 81ல எடுத்தாங்க, 91ல எடுத்தாங்க, 2001ல எடுத்தாங்க, 2011ல எடுத்தாங்க. 50 வருஷமா தொடர்ந்து சென்சஸ் எடுத்து தான் வந்திருக்கிறாங்க. ஆனா சென்சஸ் எடுத்தும் டீலிமிட்டேஷன் பண்ணல. ஏன் அப்படின்னா தென் மாநிலங்களை வந்து வஞ்சிக்க கூடாது. ஏன்னா அவர்கள் எல்லாம் மக்கள் தொகையை வந்து கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு வந்தாங்க. அதனால ஒரு சில மாநிலங்களுடைய மக்கள் தொகையை வந்து கட்டுக்கோப்பு இல்லாம போயிட்டு இருக்குது. இந்த மக்கள் தொகையை வச்சு நம்ம வந்து டீலிமிட்டேஷன் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா வந்து இந்த மாநிலங்களை வந்து நம்ம வஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலையா ஆகிரும் அப்படின்னு தான் என்ன செஞ்சாங்க, சென்சஸ் எடுத்தாலும் டீலிமிட்டேஷன் பண்ணல. இப்படி ஒரு தட்டு சோத்துல முழு பூசணிக்காய மறைக்கிற மாதிரி இவ்வளவு உண்மைகளையும் மறைச்சிட்டு பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட உமன்ஸ் ரிசர்வேஷன் பில்ல இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து பொய்யான ஒரு செய்தியை வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க இந்த இக்கட்டான தேர்தல் காலகட்டத்தில். ஏன்னா பார்த்தோம் அப்படின்னா அபிஷியலா எந்த ஒரு திட்ட வரையறையும் எப்படி பண்ண போறோம், எப்படி சென்சஸ் எடுக்க போறோம், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்வளவு சீட்டுகள் வந்து அதிகரிக்க போகுது அப்படின்னு எந்த ஒரு திட்டமுமே இல்லாம வெறும் வாயளவுல சொல்றாங்க. ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் சரிசமமாக 50% ஏற்ற போறோம், 50% இன்க்ரீஸ் பண்ண போறோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு 39 சீட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்குது, அது 59 சீட்டா மாறப்போகுது. கேரளாவுக்கு 20 இருக்குது அப்படின்னா அது 30 மாறப்போகுது அப்படின்னு வந்து வாயளவுல சொல்றாங்களே தவிர இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய பில்லுல எழுத்துப்பூர்வமா அபிஷியலா அந்த ஸ்டேட்மெண்ட்டே வந்து இல்ல அப்படின்னு வந்து விளக்குறாங்க. இப்படி இவர்கள் சொல்லக்கூடிய தென் மாநிலங்களுக்கு 50% அதிகரிச்சு கொடுத்தாலுமே கிட்டத்தட்ட 165 இருந்து 170 சீட்டு தான் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா வட மாநிலத்துல பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம், பீகாருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 200 சீட்டுக்கு மேல வருது. 222 சீட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் சேர்ந்து ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சாலும் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய 2-3 ஸ்டேட், 2-3 மாநிலத்தில் உள்ள சீட்டை வச்சா என்ன செஞ்சிடலாம், இந்தியாவினுடைய ஆட்சியை பிடிச்சிடலாம். ஏன்னா 200 சீட்டுக்கு மேல போயிருது. அப்போ தென் மாநிலங்களுடைய தயவே இல்லாம ஒரு சில மாநிலங்களை வச்சு இந்தியாவினுடைய ஆட்சியை வந்து பிடிச்சிட முடியும். பெண்களுக்கு பாராளுமன்றத்தில் 33% இடத்தை கொடுக்கக்கூடிய அந்த பில்லு அப்படின்னு வந்து கொள்ளைப்புறமாக வந்து டீலிமிட்டேஷனை பண்ணி இந்த மாநிலங்களுக்கு அதிகமாக சீட்டை கொடுத்து தென் மாநிலங்களை வஞ்சிச்சு தென் மாநிலங்களுடைய தயவே இல்லாம இந்தியாவினுடைய ஆட்சியை பிடிக்கக்கூடிய சதிகார செயல் அப்படின்னா ஒட்டுமொத்த எதிர்கட்சியும் சேர்ந்து இந்த பில்லை வந்து தோற்கடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தன்மானமிக்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்ன செஞ்சாரு, இது ஒரு கருப்பு சட்டம் அப்படின்னு வந்து இதை நானே முன்னிருந்து வந்து போராடுவேன். தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்களை வஞ்சிக்க நினைச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக 1950ல 60ல இருக்கக்கூடிய திமுக வந்து நீங்க பார்க்க நேரிடும் அப்படின்னு வந்து நாங்கள் எச்சரிக்கை செய்கிறேன். தேர்தலுடைய இக்கட்டான இந்த காலகட்டத்திலையும் நேரத்தை ஒதுக்கி இந்த ஆக்டை இந்த பில்லை வந்து எதிர்க்கணும் அப்படின்னு வந்து இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி உங்களுடைய எதிர்ப்பை வந்து தெரிவிங்க அப்படின்னு வந்து ஒட்டுமொத்த தேச மக்களையும் தட்டி எழுப்பினாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதற்கு செவிமடுத்து ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் சேர்ந்து தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த பில்லை வந்து தவிடுபடியாக ஆக்கியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்க்குறோம். ஒரு பிளேட்டு சோத்துல முழு பூசணிக்காயை மறைக்கிற மாதிரி மக்களை எல்லாம் மடைமாற்றம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, தவறான வழியில பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சு வரக்கூடிய தேர்தலில் இதற்குண்டான ரிசல்ட்டை வந்து காட்டுவாங்க அப்படிங்கிறதுல வந்து மாற்று கருத்து இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம், சரியான ஒரு தலைமையை வந்து தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சுட்டு இந்த வீடியோ வந்து நம்ம நிறைவு செய்கிறோம். வீடியோ பற்றிய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காக்கக்கூடிய சமரசம் இல்லாதவர்களை தேர்ந்தெடுத்து நல்லாட்சி மலர்வதற்கு நாம் துணை நிற்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி. கொர்க்கே மீடியா.